पेपर उठाई मिश्र जी। तमिलनाडु प्रदेश के सम्मानित पत्रकार बंधुओं, अभी हम, जैसा कि आपको ज्ञात हो चुका है, गौ प्रतिष्ठा ध्वज की स्थापना करते हुए भारत के सभी प्रदेशों की यात्रा कर रहे हैं। हमारी यात्रा का उद्देश्य गौ माता के संदर्भ में लोक भावना को फिर से प्रकट करना और सभी प्रदेशों में समान रूप से इस चर्चा को स्थापित करना है। हम इस समय आपके तमिलनाडु में आए हैं और आज यहाँ पर भी गौ प्रतिष्ठा ध्वज की स्थापना कर रहे हैं। हमको विश्वास है कि आने वाले दिनों में यहाँ पर लोग इस बारे में जागरूक बनेंगे और गौ माता की जो प्रतिष्ठा परंपरा से भारत में रही है उसको पुनः प्रतिष्ठित करने के लिए अपनी आवाज़ ऊंची करेंगे। ये हमने अपनी तरफ से अपनी बात कही। आप लोगों को अगर कुछ पूछना हो तो एक एक करके पूछ लीजिए। सर एक आपके तरफ में ट्रांसफर இது நம்ம பசு தாய் காக்கே தான் பாதுகாப்பு யாத்திரா இருக்கு. பசு தாய்க்கே எல்லாம் விட்டுறாரு, அதை வெட்டக்கூடாது அது சொல்லிட்டு அதுக்கே நம்ம பாரத் நாட்டில் ஒரு ரூல் இருக்கும். பசு தாய் ஒரு பசு மாதிரி இருக்கு, அது ராஷ்டிர மாதா தாய் மாதா ஆகணும். அது சந்தேஷ் காக்கே நம்ம சங்கராச்சாரிஜி ஒரு ஸ்டேட்கே கேபிட்டல் லெவல் வரைக்கும் இந்த ஆந்தோலனம் நடக்குது. அதனால நம்ம பசு தாய் யாரும் வெட்டக்கூடாது, அந்த மாதிரி நம்ம நாட்டில் ஒரு ரூல், அந்த ரூல் பாஸ் ஆகும். அந்த பசு தாய் நம்ம தாய் நாடு மாத்தா மாதிரி ஆகணும். அதுக்காக தான் பாதுகாப்பு இந்த யாத்திரா நடக்குது. இந்த போராட்டம் மாதிரி இந்த யாத்திரா எல்லா ஸ்டேட்டில் நடக்கும். நம்ம நாட்டில் 36 இடம்ல போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஒரு துவஜ கொடி, ராஷ்ட்ரிய கொடி இருக்கு. அந்த மாதிரி ஒரு பசு தாய்க்கு ஒரு கொடி இருக்கு. அந்த கொடி போயிட்டு ஒரு ஸ்டேட்க்கு போயிட்டு ஒரு கேபிட்டல் லெவலுக்கு அந்த स्थापना பண்றாங்க. அதுக்காக தான் வந்துட்டு ये एक विलक्षण प्रदेश है। इस प्रदेश का जो राज्य चिन्ह है प्रदेश का, उसमें एक गोपुरम बना हुआ है। उस गोपुरम के मध्य में वृषभ अंकित है शिव जी का, और नीचे भारत का जो राज्य चिन्ह है उसको जैसा का तैसा ही सम्मिलित किया गया है। उसमें नीचे भी एक वृषभ का चिन्ह बना है। तो जिस राज्य के राज्य चिन्ह में 2 बार वृषभ अंकित हो उसको तो वृषभ की रक्षा करने के लिए आगे आना ही चाहिए। நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் செம்பல் இருக்கு. அது என்ன செம்பல் சொன்னான்னா கோபுரம் இருக்கு. அந்த கோபுரம்க்கு கீழே ஒரு செம்பல் இருக்கு. அதுல நந்தி சொன்னா ஒரு மாடு மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. அது நந்தி செம்பல் இருக்கு. அது நம்ம ஸ்டேட் செம்பல்லே அந்த நந்தி இருக்கு. அந்த மாதிரி சத்தியமேவ் ஜெயதி நம்ம நாட்டோட ஒரு சிம்பல் இருக்கு. அந்த சிம்பல்லே அந்த நந்தி இருக்கு. அதனால அந்த சிம்பல் இருக்க அந்த மரியாதை அந்த நாட்டில் கொடுத்துருக்கு. அதனால அதை யாரும் வெட்டக்கூடாது. அதை நம்ம தாய் நாடு அந்த மாதிரி ஆகணும். भारत के नए संसद में प्रधानमंत्री जी लेकर के गए हैं और उसको भारत की संसद में रखा है। वो सिंगोल आपके तमिलनाडु का ही है, यहीं से गया है। और उस सिंगोल के ऊपर भी नंदी अलंकृत करके बैठाया गया है। तो ये दक्षिण भारत का और विशेष करके आपके तमिलनाडु का ये राज्य चिन्ह है पुराने राजाओं का, जो प्रतीक रूप में वहाँ पर गया है। आज भी भारत की संसद में सबसे पहले इसी ने प्रवेश किया है और वहाँ पर ये विद्यमान है। तो जिस राज्य ने इतना बड़ा राज्य चिन्ह भारत को दिया और भारत की संसद में उसको रखा गया है, तो उस राज्य की ये जिम्मेदारी बढ़ जाती है कि केंद्र की सरकार से कहे कि अगर आपने इस राज्य चिन्ह को संसद में रखा है तो इस राज्य चिन्ह में जो नंदी अंकित है उसका सम्मान भी सुरक्षित करिए। इसलिए नंदी को और उसकी माता गाय को राष्ट्र प्रतीक के रूप में, राष्ट्र सम्मान के रूप में अंकित करिए और इनकी हत्या को दंडनीय अपराध घोषित करिए। நம்ம தமிழ்நாட்டில் இப்போ புதுசாக பார்லிமெண்ட் கட்டியிருக்கு. அந்த பார்லிமெண்ட் கட்டிட்டு அதை ஓப்பனிங் பண்ணுற சமயத்தில் ஒரு செங்கோல்னு அங்கே உள்ள பண்ணியிருக்கு. அது செங்கோல்னு யார்? அது நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரம்.
அந்த தமிழ்நாடு கலாச்சாரி ரொம்ப வருஷம்லே வந்து அந்த செங்கோல்ல வந்து மேலே அந்த பார்த்தான்னா ஒரு நந்தி இருக்கு. அந்த சிம்பல்ல அப்படி நந்தி இருக்கு, அந்த மாதிரி செங்கோல்ல கூட அந்த நந்தி இருக்கு. அந்த நந்தி செங்கோல் வந்து நம்ம பார்லிமெண்ட்ல வந்து அது போய் கொண்டு வைக்கிற சமயத்தில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கேட்கணும், அந்த செங்கோல் வச்சா பத்தாது, அந்த செங்கோல்ல வந்து நந்தி இருக்கு, அது நந்திக்கே வந்து காப்பாற்றணும். நந்தி காப்பாற்றணும்னா நந்தியோட அம்மா இருக்கே அதை கூட காப்பாற்றணும். அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு. அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கத்தை இதை சொல்லணும். நீங்கள் வந்து அந்த பார்லிமெண்ட்ல வந்து செங்கோல் வச்சுட்டு பண்ணால் வந்து வேலை பத்தாது, அதுக்கு வந்து நீங்கள் தான் காப்பாற்றணும், நந்தி காப்பாற்றணும், நந்தி அம்மா வந்து அதை கூட காப்பாற்றணும்.